வா. எதுக்கு அண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னுதே அண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். கம்பெனிய பத்தி லாயரும் ஆடிட்டரும் பேசிட்டு போனாங்களே, அத பத்தியா? ஆமா புள்ள, அவங்க 2 பேரும் அம்பிட்டு பேசினாக. அப்பா அந்த மாதிரி அம்பிட்டு நஷ்டத்துலயா இருக்காக. அப்பா பிசினஸ் நல்லா தான் பண்ணாரு. அப்பா பிசினஸ் பண்ணதுனாலதான் 7 கம்பெனி 8 கம்பெனி, இந்த வீடு காரு எல்லாம் கிடைச்சது. அண்ணனை ஃபாரின்லாம் அனுப்பி படிக்க வச்சாங்க. அப்புறம் எதுக்கு புள்ள அம்பிட்டு கடன் வாங்கினாக? எல்லாம் பண்ணது உங்க புருஷன் தான். ஏன் புருஷனா? ஆமா, அவன் ஃபாரின் போய் MBA படிச்சுட்டு வந்துட்டேன், நான் தான் இனிமே பிசினஸ் மேனேஜ் பண்ணுவேன்னு சொன்னான். அம்மாவும் என் புள்ள கிட்ட தாங்க, என் புள்ள கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நம்பி அப்பா கொடுத்தாரு. ஆனா அவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா அப்படியே போயிடுச்சு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான் தெரியுமா? ஏன் புள்ள, ஒரு கம்பெனி போகும்போதே அவர்கிட்ட இருந்து அதிகாரத்தை புடிங்கிருக்கலாம்ல, எதுக்கு அப்பா அவர்கிட்ட கொடுத்தாக? அவன் எங்க கேட்டான்? நான் இதுல பண்ணிருக்கேன், அதுல பண்ணிருக்கேன், இதுல வரும் அதுல வரும்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பாவும் நடுவுல ஃபாரின் போயிட்டாரா, அவரு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஐயோ, அப்ப அவங்கதான் இந்த நட்டத்துக்கெல்லாம் காரணமா? ஆமா, அவன் மட்டும் அப்பா பேச்ச கேட்டு பண்ணிருந்தானா நல்லா தான் பண்ணிருப்பான். ஆனா நான் MBA பண்ணிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு அவன் இஷ்டத்துக்கு பண்ணி எல்லாமே போயிடுச்சு. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். வீட்டுல எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? அண்ணி, நீங்க வந்த நேரம் ஒரு கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த கம்பெனி பிரச்சனை முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா என்ன நடக்கும்னு தெரியலையே. புள்ள, எல்லாம் நல்லதுதான் நடக்கும், நீ ஒன்னும் வசனப்படாத. அவங்க தேடுவாக, வா போவோம். சரிங்க வா. அம்மா, இந்த கம்பெனி பிரச்சனை வரும்னு நான் எப்பவோ எதிர்பார்த்தம்மா. ஆனா இப்படி திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல எப்படி வந்து நிக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆமாண்டி, திடீர்னு 12 லட்சம் கேக்குறாங்கன்னா எப்படி பாவண்டி அந்த மனுஷன்? தெரியலையேம்மா, எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு வழி பொறுக்கும்மா. அப்பா போயிருக்காருல, வரட்டும், என்னன்னு பாப்போம். என்னத்த பாக்குறது, உன் தம்பியால எங்க வந்து நிக்கிறாரு பாரு, பாவம் அந்த மனுஷன். என்னம்மா நீ திரும்ப திரும்ப அவனையே திட்டிக்கிட்டு இருக்க? இப்ப நீ அவனை திட்டுவ, அதுக்கப்புறம் புள்ள புள்ள புள்ளன்னு நீ அவனையே தலையில தூக்கி வச்சு ஆடுவ. நீ தேவையில்லாம அவனை திட்டிட்டு இருக்காத. சரி, அப்பா வரட்டும், பாக்கலாம். அப்பா வந்துட்டாருமா. அப்ப தண்ணி. என்னங்க, போன காரியம் என்னாச்சு? போன இடத்தெல்லாம் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லம்மா. நம்ம கம்பெனி மேல கோர்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் தான் அந்த பெருசா கவனிக்காம விட்டுட்டேன். ஆடிட்டர் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கலாம்ல? இல்ல வடிவு, பேங்க் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அவங்க சொன்ன டைம்குள்ள கட்டலைனா ஏலத்துக்கு தான் வரும். இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த கம்பெனியை விடவும் முடியாது. முதல்ல நமக்கு லைஃப் கொடுத்த கம்பெனி, ஏதாவது பண்ணித்தாம ஆகணும். வடிவு, உங்ககிட்ட நகை ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தெரியாம நான் எங்கெங்க வச்சிருக்கேன்? கல்யாணத்துக்கே கவரிங் நகை தான் போட்டிருந்தேன். நம்ம கிட்ட நகை எங்கெங்க இருக்கு? அப்பா நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுருவாரோ? சரி சரி, நைஸா இங்க இருந்து போயிடுவோம். லதா, உங்ககிட்ட ஏதாவது இருக்காடா? இருந்தா கூட அப்பா கொஞ்ச நாள் திருப்பி கொடுத்துறேன்.
என்னப்பா அம்மா கிட்டயே இல்ல என்கிட்ட எப்படிப்பா இருக்கும்? நானும் அம்மா மாதிரி கவரிங் தான்ப்பா போட்டிருந்தேன். அது போக துளசி கொடுத்ததை இப்ப போட்டிருக்கேன். ஒரு 25 பவுண்ட் இருந்தா கூட போதும். அத வித்து கூட கொஞ்சம் கடனை வாங்கி போட்டாவது லோனை கட்டிட்டா கம்பெனி கைக்கு வந்துடும். என்ன பண்றது? என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுமா. இப்ப யாரு என்ன சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும். இதுல தப்பு என்ன இருக்கு சொல்லு. இல்ல, துளசி கிட்ட கேட்டு பார்க்கலாமே. துளசி கிட்டியா? ஆமாங்க. ஐயோ, துளசி கிட்ட கேட்க போறாங்களா? அவளும் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாளே. நம்ம அவகிட்ட இருந்த நகையை வாங்குறதுக்கு எந்த பிளானும் போடாம விட்டுட்டோமே. இப்போ அவ மொத்தமா தூக்கி கொடுத்துட்டா என்ன பண்றது? ஏய், வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட போய் நகையை கேட்கலாங்கிற? அவகிட்ட வாங்கி நம்ம கடனை அடைக்க முடியுமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? துளசி கிட்ட இருக்கிறது நம்ம தனுஷ்க்கு தானே. அவ வீடுன்னு சொல்றீங்க, அவளை உங்க மகன்னு சொல்றீங்க. அவகிட்ட கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை, நல்லா சொல்லுங்க. அத்தை சொல்லதான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க காலையில இருந்து பேசினது எல்லாம் நான் கேட்டேன். ராதா கிட்டயும் மிச்ச விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவளும் என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டா. துளசி, இது கம்பெனி பிரச்சனைமா. அத நான் பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் தலையிட வேண்டாம். கம்பெனி பிரச்சனையா? கம்பெனி பிரச்சனைனால அது வீட்டு பிரச்சனை தானே. வீட்டு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனையும் தானே. சொல்லுங்க, உங்களுக்கு எம்பிட்டு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. அது வந்து வடிவு சும்மா இரு.